கேசிக்கு வந்தால் ஈஸியாக டிரைவிங் கற்றுக்கலாம். எல்லோரும் வாங்க, நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு நினைக்கிறேன். ஹோம் வச்சுருக்கேன், எல்லோரும் என்னை அன்னை தோசான்னு வாங்க. கண்டிப்பாக கிடையாது. 8 நாளில் நானே கான்ஃபிடெண்ட்டாக வண்டி ஓட்டுவேன். நிறையா டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. எந்த டிரைவிங் ஸ்கூலுமே குறை சொல்லலை. நான் நம்ம ஓன் கார்லையும் நம்மளுடைய சொந்த கார்லையும் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க. 10 நாளில் பழகலாம். இவ்வளோதான். பேசிக்குவாங்க, ஈஸியாக டிரைவிங் கற்றுக்கிட்டு போங்க. அன்னை வரணுன்றையானா வீட்டுக்கு வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். என்னைய பார்த்தோன்னே, நான் உட்காந்துருக்க தோரணையை பார்த்தோன்னே ஏதோ இந்த டிரைவிங் ஸ்கூல் ஓனர்னு நினைப்பீங்க. நான் ஓனர்லாம் இல்லை. என் பேர் வளர்மதி. நாகமலை புதுக்கோட்டை ராஜம்பாடியில் ஒரு ஹோம் வச்சு நடத்துகிறேன். கேசி டிரைவிங் ஸ்கூல் சொல்லித்தராங்கல்ல, துரைராஜா அண்ணே, அவர் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் ஒரு 35 ஆண்டுகளாக அவர் டிரைவராக இருந்திருக்கிறாரு. ஐஆர்டி ட்ரைனிங், சாதாரண டிரைவிங் லைசன்ஸுக்கும் ஐஆர்டி ட்ரைனிங் லைசன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த ஐஆர்டி ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் மதுரையில் வண்டி ஓட்டணும்னா எவ்வளவு பொறுமை வேணும். இவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கார். அதுவும் போக்குவரத்து துறையில் வேலை பார்த்தேன்றாரு. அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இவர் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அண்ணே மூணாறு, கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் வண்டி ஓட்டி இருந்திருக்கிறாரு. ரொம்ப அதில் ஜென்ஸை விட நிறையா லேடிஸுகளுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப பொறுமை. லைசன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு. கார் டச்சப் விட்டு போச்சு. அதனால் டச்சப் கிளாஸ்க்காக வந்திருக்கேங்க. 10 days கிளாஸு. ஆனால் 3 நாள் தான். 3 நாளில் சூப்பராக கான்ஃபிடெண்ட்டாக யார் தயவும் இல்லாமல் ஓட்ட விட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணனும் சரி, தம்பி அவரோட பையன் இருக்கார் பார்த்திபன். இவர் லேட்டஸ்ட் மாடலில் சொல்லி தருவார் நம்மளுக்கு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் ஒரு மாடலில் சொல்லி தருவார். எனக்கு அண்ணன் கூட டிரைவிங் போகும்போது அன்னை சூப்பர்ன்ட்டு போவேன். பார்த்திபன் அவருடைய பையன் கூட போகும்போது சார் இது அண்ணனை விட பார்த்திபன் பெஸ்ட்டுன்னு தோணுது. அதனால் 2 பேரும் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. டச்சப் கிளாஸ்க்கே செம்மையாக ஓட்டுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கியரில் எப்படி போகணுன்றது தெரியலை. அடுத்து கிளச்சை மிதிச்சுக்கிட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்த அப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்றது தெரியலை. இதையும் மிதிச்சு அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் அன்னை சொல்லுவாங்க. அப்புறம் குறுக்க யாராவது ஆளுங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அண்ணன் சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைமா, இதெல்லாம் காசு கொடுத்து வந்தாலும் வராது. இப்போ குறுக்க யாராவது வந்துட்டாங்கன்னா எப்படி பிரேக் போடணும்னு கற்றுக்கிட்ட பார்த்தியா அப்படிம்பாரு. நீ பாலத்து மேலே ஏறுறியா கீழே போறியான்னு. பாலத்து மேலேனா எந்த பிரச்சனையும் இல்லை, மேலே போகலான்னுவேன். கீழே விடு அப்படிம்பாரு. கீழே போனால் 3 ஸ்பீட் பிரேக் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்லையும் ஏறி இறங்கணும். இங்கிட்டிருந்து செக்ஷன்லேருந்து அந்த பக்கம் 4 பக்கமும் வருவாங்க. எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டணுன்றதை சொல்லி தந்தார். அடுத்தது காலவாசல். இன்றைக்கி எங்கே நான் கிளாஸ் போகணும் அப்படின்னா அந்த நாகமலை புதுக்கோட்டை யூனிவர்சிட்டி அந்த முத்துப்பட்டி கிரவுண்டுக்குள்ளே போவானேன்டுவேன். அதில் ஓட்டி நீ என்ன பண்ண போகிற, விட்டு காலவாசலா வேணான்னே, காலவாசல் வேணானுவேன். அதே காலவாசலில் நிப்பாட்டி பைபாஸ் என்ன எங்கெங்க டைமிங் அதே மாதிரி இவ்வளோ டைமிங் தான்லாம் எடுக்க மாட்டார். கற்றுக் கொடுக்கணும் போது அது அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லித்தரணுமோ அவ்வளோதான் சொல்லி தருவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் 3ஆம் நாள் தபால் தந்தி நகர், சொக்கிகுளம், ஆனையூர், கோசாகுளம், பிபி குளம், மீனாட்சிபுரமெல்லாம் அந்த இடமெல்லாம் எப்படி வடமலையான் ஹாஸ்பிட்டல்கிட்ட சந்து பொந்து எல்லாமே. நீ இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துட்டேன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ரவுண்டாக வச்சு பால்ராஸை நடுவில் சேர்க்க சொல்லுவாங்க. அதில் சேர்த்துட்டாலே நம்மளுடைய எல்லா சிக்கலையுமே எடுத்துடுற மாதிரி. அது மாதிரி தான் அண்ணே எல்லா பக்கமும் போய் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு மெயின் ரோட்டில் இதெல்லாம் சுச்சுப்பின்ற மாதிரி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாக, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாக டிரைவிங் கற்றுக்கணும்னா கேசிக்கு வாங்க. கேசி இங்கனக்குள்ளே நம்ம திருநகர் இந்தியன் பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. வாங்க, எல்லாரும் கற்றுக்கங்க. வண்டி ஓட்டும் போது முதல்ல பொறுமை முக்கியமா. கான்ஃபிடெண்ட்டாக முதல்ல வண்டியிலன்னு ஏறி உட்காந்துட்டா இதை ஒரு சாமியாக நினச்சி ஓட்டுங்கம்மா.
நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம வீட்லையா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஃபைனான்ஸ் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அது எல்லாமே தூக்கி போட்டுறணும். வண்டியில் உட்காந்தா நம்ம சேஃப்டியாக இருக்கமோ இல்லையோ, நான் எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்க, நீங்கள் காரில் போகிறீங்க, கார் வாங்க வழி இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, அவங்களையெல்லாம் அவங்களுடைய உயிர் முக்கியம். ஓன் டென்ஷனில் யாரையாவது ஏற்றிடாதன்னு சொல்லுவார். இது என்ன தான் இவங்க வண்டியில் சொல்லி கொடுத்தாலும் எங்கள் ஓன் கார் வச்சுருக்கோம், அதில் எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்கையில் கண்டிப்பாக ஓட்டி சொல்லி தரேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஓன் கார்லையும் நம்மளுடைய சொந்த கார்லையும் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க. என்னுடைய சொந்த காரும் நான் நல்லா ஓட்டுவேன். நான் இந்த வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். அவரை நீங்கள் பார்க்கணும்ல. தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் டிரைவராக இருந்திருக்காரு. மூணாறு, கொடைக்கானல், அந்த ரிப்பன் பெண்டிங் எல்லாம் எப்படி போய் ஓட்டியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் வேணும். ஐஆர்டி ட்ரைனிங் சென்டரில் வேலை பார்த்துருக்குறாரு. அவரை நீங்களும் பார்க்கணும்ல. அந்த பர்சன் யார்? இந்த இருக்காரு பாருங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைம்மா. எளிமையே வடிவா, எளிமையான ஒரு அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் தான் அந்த பர்சன். இவரோட பையன்தான் பார்த்திபன். பார்த்திபனை பாருங்க, அதுவும் சிரிச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கும். ரொம்ப தகமானது. ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் கேட்குறது டச்சப் கிளாஸ்க்கு வர்றீங்க அப்படின்னு சும்மா கூட சொல்லிட்டு வரலாம். ஆனால் டச்சப் கிளாஸ்னால் நீங்கள் முறைப்படி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்க, அடுத்து இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்க. அப்புறம் எங்கள் காரில் ஓட்டும் போது எங்கள் காரில் கடைசியாக டிரைவிங் சொல்லித்தரீங்க. எங்கள் காருக்குள்ள என்னோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு தான் எங்கள் காரவே நீங்கள் எடுக்கிறீங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இல்லைன்னா நீங்கள் அந்த கார்லேயே உட்கார மாட்டேங்கிறீங்க. அது கொஞ்சம் இருக்கு. சீட் பெல்ட் போடுங்கம்மா, அண்ணே எனக்கு கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னே, சீட்டு பெல்ட் வேணானே, சீட் பெல்ட் போடுமா, ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே இருக்கா, எல்லாமே கரெக்டா. எப்படி ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போடையில பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, ஆதார் இருக்கா, எல்லாமே இருக்கான்னு பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் போடுற மாதிரியே உங்களுடைய அந்த இது இருக்கு. பார்த்திபன் சொன்னா அண்ணனுடைய பையன். அவர் யார் தெரியுமா? அந்த பார்த்திபன் சார் தான் இவர் தான் அந்த பார்த்திபன் சார். உருவத்துக்கும் அவை குணத்துக்கு சம்மந்தம் இல்லாம இருப்பான். உருவத்துல அவர் குழந்தை மனசு. அவர் உருவம் தான் எவ்வளவு பெரிய உருவம். ஆனா ரொம்ப ரொம்ப குட்டி பிள்ளை. அது குழந்தை மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லி கொடுத்தது ஒரு வகையில பிடிக்கும். அப்பா சொல்லி கொடுத்தது ஒரு டிஃப்ரெண்டானது. உங்ககிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன், அப்பாட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் அடிக்கடி வருவேன். அதே மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன்.